சரி, நம்ம இந்தியாஸ் எக்கனாமிக் ட்ராஜெக்டரி அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நமக்கு 2026-27 சென்ட்ரல் பட்ஜெட் மட்டும்தான். ஸ்டேட் பட்ஜெட் ஏன் வரலன்னா இன்டரிம் பட்ஜெட்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா புது பட்ஜெட் அப்படிங்கிறது போடுவாங்க. நம்ம அது வந்து ஸ்டேட்டுக்கு படிச்சா போதும். ஸோ அதுக்குள்ள சென்ட்ரல் பட்ஜெட்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா விக்ஷித் பாரத் பேலன்சிங் ஆம்பிஷன் வித் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஸோ விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது, விக்ஷித் பாரத் மீனிங் என்ன? நம்ம எல்லா இடத்துலயும் விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறது விக்ஷித் பாரத். ஓகேவா? டெவலப்டு பாரத் அப்படிங்கிறது தான் வளர்ந்த நாடு. அப்போ பேலன்சிங் ஆம்பிஷன் வித் இன்க்ளூஷன். ஸோ அப்ப நம்ம வந்து அந்த வளர்ந்த பாரதத்தை வேற எல்லாத்துக்கூடையும் ஒரே அடியா உள்ளடக்கி முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப விக்ஷித் பாரத்துக்கு டார்கெட் எந்த வருஷம் வச்சிருக்காங்க? 2047 அப்படிங்கறது வச்சிருக்காங்க. அப்ப இதுல பட்ஜெட்ல எடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஆக்ஷன் ஓவர் ஆம்பிவேலன்ஸ், ரிஃபார்ம் ஓவர் ரெட்டோரிக் அண்ட் பீப்புள் ஓவர் பாப்புலிசம் அப்படிங்கிறது. ஸோ ஆக்ஷன் ஓவர் ஆம்பிவேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம எந்த ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கருத்துல எடுத்துக்காம, இப்ப நம்ம என்ன ஒரு இப்ப ஒரு நலத்திட்டமே கொண்டு வரோம் அப்படின்னாலும் அதுல கண்டிப்பா நல்ல விஷயங்கள் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுல சில முரண்பாடுகளும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் கருத்துல கொள்ளாம நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அதை செய்யக்கூடியது. ஸோ அததான் என்ன சொல்றாங்க, ஆக்ஷன் ஓவர் ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை எழுதிக்கோங்க, நீங்க அப்படியே சைட் பை சைடு எழுதிட்டே வந்துருங்க. ஸோ உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது எழுதிக்கோங்க. முரண்பாடான விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் முக்கியமான செயல்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல், இல்லைன்னா உறுதியான செயல்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் அப்படிங்கிறது. சோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிஃபார்ம் ஓவர் ரெட்டோரிக் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து உண்மையான கொள்கை மாற்றம் அப்படிங்கிறது. சோ பெயரளவுல மட்டும் நாங்க வந்து சில விஷயங்களை பண்றோம், புதுசு புதுசா கொள்கைகள் அப்படிங்கிறது கொண்டு வரோம் அப்படிங்கிறது இல்லாம உண்மையிலுமே வந்து கொள்கைகள் எல்லாம் மாற்றி ஒரு மாற்றத்தை நோக்கிய சமுதாயத்துக்கு வந்து வழிவகுக்கக்கூடியதா இந்த ரிஃபார்ம் ஓவர் ரெட்டோரிக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் ஓவர் பாப்புலிசம் அப்படிங்கிறது. சோ இது வந்து மக்களோட உண்மையான நலனை கருத்துல கொண்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படுது. அப்ப நம்ம வளர்ந்த பாரதம் அப்படின்னு ஒரு நிலையை எட்டணும். விக்ஷித் பாரத் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா ஆக்ஷன் ஓவர் ஆம்பிவேலன்ஸ், அதாவது எந்த ஒரு முரண்பாடையும் கருத்துல கொள்ளாம நமக்கு எது முன்னுரிமையான விஷயமோ அதை செஞ்சுட்டு போகணும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலுமே வந்து கொள்கை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். தேர்ட் வந்து மக்களோட உண்மையான நலனை கருத்துல கொண்டு செயல்படணும். சோ இது மூணையும் தான் அவங்க முன்னணியில வைக்கிறாங்க. சோ இது 3 நோட் பண்ணிட்டீங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எய்ம். அப்ப பட்ஜெட்ல இந்த எய்ம் அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆஸ்பிரேஷன் இன்டு அச்சீவ்மெண்ட். சோ நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்வங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்ட ஆர்வம் நிறைய இருக்கும். அப்ப அந்த ஆர்வத்தை எப்படி வந்து சாதனையா மாத்துறது அப்படிங்கறதுதான் ஆஸ்பிரேஷன் இன்டு அச்சீவ்மெண்ட். சோ அதை வந்து மாத்துறாங்க. இவ்வளவு நாள் வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கோம். அப்ப அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சு ஒரு சாதனையா மாற்றக்கூடியது ஒரு எய்ம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சாத்தியமான வழிகள்ல அதை செயல்படுத்துறது, பொட்டன்ஷியல் இன்டு பர்ஃபார்மன்ஸ். அப்ப நமக்கு ஆர்வம் இருக்கு, நம்ம சாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் தான். அப்ப அதை என்ன பண்ணணும், கரெக்டான வேல வந்து அதை செயல்படுத்தணும். அப்ப சாத்தியமாக அதை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கணும். அப்ப ஆர்வம் இருந்தா சாதிக்கலாம். அப்ப அப்படி சாதிக்கணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். சோ அப்ப இதுக்கு வந்து ஒரு 4 விஷயங்கள் சொல்றாங்க மெயினா. என்னன்னா ஸ்டெபிலிட்டி. சோ நம்மளோட எக்கனாமி அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளா இருக்கணும், எப்பவுமே வந்து ஒரு நிலைப்பு தன்மை கொண்டதா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டிசிப்ளின் அப்படிங்கிறது. சோ நிதி சார்ந்த விஷயங்கள்லயும் நம்ம ஒழுக்கமா செயல்பட்டோம் அப்படின்னாதான் வந்து என்ன ஆகும்னா அது வந்து கரெக்டா இருக்கும். அந்த எக்கனாமிக் growth அப்படிங்கிறதும் கரெக்டா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் லேக் ஆகாது, ஸ்டாக்னன்ட் ஆகாது, கரெக்டா growth வந்து இருந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது. சோ நம்ம பார்த்திருக்கோம் கீன்ஸோட கொள்கைகள் அப்படிங்கிறது. சோ கீன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு எந்த இன்ஃபிளேஷனோட எந்த டைப் வந்து உண்மையான இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
இல்லையா, தாவும் பணவீக்கம் அப்படிங்கிறது தான் உண்மையான பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கீன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா மத்தது எல்லாமே தவழும் நடக்கும், சோ இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிதமான அளவுல இருக்கக்கூடியது. சோ அப்படி இருந்த எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது, பெருசான சேஞ்சஸும் தெரியாது. பட் தாவும் பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரேடியா ஒரு 100% அப்படிங்கிறது அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து உண்மையான பணவீக்கம்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நமக்கு இங்க எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, மாடரேட் இன்ஃபிளேஷன் வந்து இருக்கலாம். சோ அது வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் சஸ்டெய்னடு growth, சோ எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறது பார்த்தோம், நிலைப்பு தன்மையோட இருக்கணும். சோ அதே மாதிரி அந்த ஸ்டேபிளா இருக்கிற அதே சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு ஒரு growthம் அந்த சஸ்டெய்ன்டு growth-ஆ நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சோ நோட் பண்ணிட்டீங்களா இத, இந்த நாளையும்? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹை growth rate ஆஃப் அரௌண்ட் 7%. சோ நம்மளோட growth rate அப்படிங்கிறது 7% அளவுக்கு நம்ம வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது இப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப கூட நமக்கு ரீசெண்டா IMFல சொல்லியிருப்பாங்க இந்தியாவோட growth வந்து எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் growth 6.6% இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல பட்ஜெட்ல வந்து 7% அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வளர்ச்சி விகிதம் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுனா நம்மளோட அந்த growth rate அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி, அப்ப ஆற்றல் பாதுகாப்பு. சோ நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே வந்து நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணிக்கிறது. சோ அது வந்து இப்போ அணு மின் சக்தி இருக்கட்டும், இல்ல புனல் மின்சாரம் இருக்கட்டும், இல்லைன்னா காற்றாலை மின்சாரம் ஆகட்டும், இல்ல ஃபாசில் ஃபியூயல்ஸ் மூலமா தயாரிக்கிறதாகட்டும். சோ இந்த மாதிரி ஒரு ஆற்றல் பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். இப்பவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்பிஜி அப்படிங்கிறது இப்போ கரெக்டா கிடைக்காதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. சோ இது எதனால நம்ம இப்போ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம், மெயினா நம்ம வந்து அதிகமான இறக்குமதியை சார்ந்து இருக்கிறோம். அப்ப எல்பிஜி அப்படிங்கிறது கண்டிப்பா இறக்குமதி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா 143 கோடி மக்களுக்கு கொடுக்கிற அளவுக்கான ஸ்டாக் வந்து இங்க அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் வந்து கிடையாது. அப்போ அந்த மாதிரி நம்ம இன்னொரு இதை வந்து சார்ந்து இருக்காம இங்கேயே இது பண்ணி ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு கண்ட்ரியா இருக்கணும். சோ அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பிஎன்ஜி, பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது. அப்ப இதுல வந்து என்ன கேஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க? எஸ், மீத்தேன். மீத்தேனோட ஃபார்முலா என்ன? CH4. எஸ், CH4. ஓகேவா. அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த மீத்தேன் தான் வந்து பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ்ல வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ சப்போஸ் பிஎன்ஜிக்கு தட்டுப்பாடு மேக்ஸிமம் வராது. 40% வந்து குஜராத்லயும் 60% வந்து அசாம்ல இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்தும் எடுக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தட்டுப்பாடு வர்ற நேரத்துல இதுக்கு கூட சேர்த்து நம்ம எல்என்ஜி அப்படிங்கிறதும் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிளான் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான எனர்ஜி செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கோம், பிளானிங் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தூய்மையான ஆற்றல். ஸோ இது வந்து எந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல சொல்லியிருப்பாங்க? 7. எஸ், 7. சுத்தமான குடிநீர் அப்படிங்கிறது 6ல சொல்லியிருப்பாங்க. தூய்மையான ஆற்றல் அப்படிங்கிறது 7ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ குடிநீர், சானிடைசேஷன், ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், அதுதான் 6. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்ட் கிரிட்டிக்கல் இம்போர்ட் டிபெண்டன்சிஸ். ஸோ இறக்குமதி சார்பை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இப்பதான் சொன்னோம் நமக்கு ஏன் எல்பிஜில அவ்வளோ ப்ராப்ளம்னா ரொம்ப வந்து டிபெண்டா இருக்கும். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு வந்தாதான் வந்து நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம இம்போர்ட்டை வந்து சார்ந்து இருக்கிறத வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது எல்லாம் பண்றது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ரீச்சிங் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் எதை நம்ம மாத்தணும்? அடிப்படை கட்டமைப்பை மாத்தணும். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடான ஒரு மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பிஸ்கல் ப்ரூடன்ஸ். ஸோ கவனமான நிதிநிலை அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மானிட்டரி ஸ்டெபிலிட்டி.
ஸோ பணவியல் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கும். ஸோ மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. அப்ப அதுலயுமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு பொசிஷன் காணப்பட்டாதான் அது எக்கனாமி வந்து நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் ஆன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மக்களோட முதலீடு அப்படிங்கறத அதிகப்படுத்தும். அப்போ நம்ம இப்ப வந்து இம்போர்ட்டர் சார்ந்து இருக்கிறது கம்மி பண்ணணும், ஃபாரின்ல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம மக்களோட முதலீடு அப்படிங்கறத அதிகப்படுத்தணும். அப்ப நம்ம கண்ட்ரில இருந்தே நம்ம எல்லாத்தையும் முதலீடு பண்ணி மேனுஃபேக்சர் பண்றப்ப நம்ம இன்னொரு கண்ட்ரியை சார்ந்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது, யாருக்கு கீழேயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆக்டிங்ஸ். ஸோ மக்கள் அடையும் நன்மைகள். சோ இப்ப வந்து அரசு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனால மக்கள் அடையக்கூடிய நன்மைகள், சோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நம்ம இப்போ விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பேசுறோம், சோ அதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா விடியல் பயண திட்டம், சோ எப்ப கொண்டு வந்திருக்காங்க? May 8 இல்லையா? ஸோ May 7 சைன் பண்ணி May 8, 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு விடியல் பயணம் அப்படின்னு பேர் வச்சது இப்போ 2023 ஆகஸ்ட் 15 வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, விடியல் பயணம். ஸோ இதனால ஒரு மாசத்துக்கு ஒரு பெண் வந்து எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், 888 வந்து சேமிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அரசு நடவடிக்கைகள் மூலமா மக்கள் அடையக்கூடிய நன்மைகளும் எதுக்கு யூஸ் ஆகும்னா எக்கனாமிக்கலி ஒரு குரோத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. இப்ப அவங்க அந்த 888 சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அதை வந்து வேற ஒரு விஷயத்துலதான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அதை அப்படியே அவங்க சேர்த்து வைக்க போறது கிடையாது. அப்ப மறுபடியும் அது வந்து திருப்பி ஒரு சைக்கிளா வந்து திருப்பி சுழண்டுட்டே தான் இருக்கும். ஸோ மறுபடி ஃப்ரீ மூலமா அவங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுவாங்க, அந்த சேவ் பண்ண காசு எடுத்து வேற ஏதாச்சும் வாங்குவாங்க. அப்ப அது வந்து ஒரு டாக்ஸ் மூலமாவோ இல்லைன்னா வேற ஒரு வழியிலயோ திருப்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அப்ப அந்த மாதிரியான நன்மைகள். அடுத்தது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, ஸோ உள்நாட்டு உற்பத்தி. ஸோ நம்ம மறுபடி அதுதான் உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் ஆகும் போது நமக்கு இந்த ஹை க்ரோத் ரேட், அது ஒரு 7%க்குள்ள அந்த 7% ரேஞ்ச்ல வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுவ சக்தி ட்ரிவன் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த யுவ சக்தி அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இளைஞர்கள், ஓகேவா, இளைஞர்களோட மேம்பாடு ரிலேட்டட் ஆனது. அப்போ யூத் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பேசணும் அப்படின்னா மெயினா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி. ஸோ இந்த 3 விஷயங்களும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப யுவ சக்தி ட்ரிவன் அப்படின்னா யூத் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியது. அப்ப மெயினா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், சேஃப்டி, இது 3க்கும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போ கவர்மெண்டோட சங்கல்ப், ஸோ இந்த சங்கல்ப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட். ஸோ கமிட்மெண்ட்ஸ் எடுக்கிறதோ இந்த சங்கல்பம் எடுக்கிறதுன்னு கூட நம்ம சொல்லுவோம் சம்டைம்ஸ். ஸோ அதுதான் வந்து அந்த சங்கல்ப். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டு ஃபோக்கஸ் ஆன் புவர், அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்ப எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், இப்ப யூத் எல்லாம் டெவலப் பண்ண வைக்கணும் அப்படின்னா புவர், ஓகேவா, ஏழைகள், அதுக்கப்புறம் பின்தங்கியுள்ள வகுப்பினர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது குறைகள், இப்ப ஆல்ரெடி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஏதாவது குறைகள் வருதா, சோ அந்த குறைகள், இப்படி எல்லாத்துலயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணனாதான் இந்த யூத் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சாத்தியம். சோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல 3 கர்த்தவ்யா. சோ கர்த்தவ்யா அப்படின்னா வழிகள், ஓகேவா, சோ வழிகள் அல்லது பாதை, சோ என்ன வேணா வச்சுக்கலாம். அப்ப கர்த்தவ்யா அப்படின்னா என்ன, வழிகள் இல்ல பாத். சோ அப்ப இதுல வந்து 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தவ்யா என்னன்னா ஆக்சிலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் க்ரோத். சோ நம்ம வந்து அந்த பொருளாதார வளர்ச்சியை வேகமாகவும் அதே டைம் நிலையாகவும் மேம்பாடு அடைய செய்யணும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆக்சிலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி நிலையானதாகவும் வேகமானதாகவும் இருக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி நிலையானதாகவும் வேகமானதாகவும் இருக்க வேண்டும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். ஸோ நம்ம மக்களோட ஆர்வம், ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் விஷயம். ஓகேவா, ஸோ மக்களின் ஆசைகளை நிறைவு செய்தல்.
இல்லைன்னா நடத்தி தருதல், மக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்தல். சோ தேர்ட் கர்த்தவியா பாத்தீங்க அப்படின்னா விஷன் ஆஃப் சப்கா சாத் சப்கா விகாஷ் அப்படிங்கிறது. சோ சப்கா சாத் சப்கா விகாஷ்னா என்ன? சப்கா சாத் சப்கா விகாஷ். இந்த வேர்ட மோடி சொல்லி நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அப்படின்னா என்ன? சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம டெவலப் ஆகும் அப்படிங்கறதா. டுகெதர் வில் ஆல் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல். சோ எல்லாருக்குமான வளர்ச்சி, ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கறதா இந்த சப்கா சாத் சப்கா விகாஷ் அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த 3 கர்த்தவியாஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த எக்கனாமிக் growth, சோ பொருளாதார வளர்ச்சி வேகமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அதே நேரம் போட்டியும் இருக்கணும். ஸோ போட்டி இருந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த இடத்துல எக்கனாமிக் growth நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒருத்தரை விட இன்னொருத்தர் நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு போட்டி போட்டுட்டு எது குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியதுலதான் அந்த போட்டி. அப்ப இந்த விஷயங்கள் அந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக் growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் ரெசிலியன்ஸ் டு வாலடைல் குளோபல் டைனாமிக்ஸ். அப்போ நிலையற்ற உலகளாவிய இயக்கவியலை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்தல். சோ நம்ம குளோபல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் எப்பவும் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு நிலையா எப்பவுமே இருக்காது, ஒரு நிலையற்ற சூழல் அப்படிங்கிறது தான் காணப்படுது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிறது. சோ இந்த 2 விஷயங்களும் நமக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தவியால சொல்லியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உற்பத்தி இருக்கணும், அதே சமயம் போட்டியும் இருக்கணும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிலை இல்லாம இருக்கக்கூடிய உலகளாவிய இயக்கவியலை எதிர்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்தல். சோ இந்த 2 பாயிண்ட், இது 2 நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். ஸோ நம்ம மக்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுன்னு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தவியால 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ செகண்ட் கர்த்தவியா வந்து பில்டு பீப்புள்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ மக்களோட திறனை, அப்போ மக்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களும் அவங்களோட திறனை வந்து வளர்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான அந்த நம்ம இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப எல்லாமே எதுக்காக? மக்கள் வந்து அவங்களோட திறனை வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து செகண்ட் கர்த்தவியால ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் தெம் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸ் இன் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்போ சமூக வளம் சார்ந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொள்றது. ஓகேவா? சமூக வளம் சார்ந்த. ஸோ ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா சமூக வளம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்தியாவோட அந்த பாத், ஸோ நம்ம டோட்டல் இந்தியாவோட அந்த நம்ம ஃபாலோ பண்ற வழி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு டோட்டல் சொசைட்டிஸுக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து செகண்ட் கர்த்தவியால 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. தேர்ட் கர்த்தவியா எடுத்துட்டோம் அப்படின்னா ensure that every family, community, region, sector has access to resources, amenities, opportunities for meaningful participation. அப்போ இது பொறுத்த வரைக்கும் சப்கா சாத் சப்கா விகாஷ் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு பார்த்தோம். அப்போ எல்லாருமே, எல்லா ஃபேமிலி, கம்யூனிட்டி, எல்லா ரீஜியன், செக்டார், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா access to resources, amenities, opportunities for meaningful participation. ஸோ இது எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே, பட் அது வந்து ஒரு கரெக்டான வேலை இருக்கணும் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தேர்ட் கர்த்தவியா அப்படிங்கிறது. ஸோ 3 கர்த்தவியாவும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொபஸ்ட் அண்ட் ரீசிலியன்ட் ஃபினான்சியல் செக்டார். ஸோ ரொபஸ்ட் அப்படிங்கிறது வலிமை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எதையும் தாங்கக்கூடியது இந்த ரீசிலியன்ட் அப்படிங்கிறது. அப்போ வலிமையாகவும் இருக்கணும், அதே டைம் வந்து எதையும் தாங்கக்கூடிய திறன் படைத்ததாகவும் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி அப்படிங்கிறத தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர்ஸ் ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ்.
அப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சின்னதா ஏதாவது சேஞ்ச் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம சின்ன அளவுல நம்ம சேஞ்ச் பண்ணாலே பெரிய அளவிலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்தது கண்டினியூஸ் அடாப்டிவ் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங். ஓகேவா, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும்போது ஏற்றுக்கொள்ள. சோ இப்ப வந்து நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மள வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான விஷயம். அப்ப அந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் ஏஐ அப்ளிகேஷன். ஸோ இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றதை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்தது மொபிலைசிங் சேவிங்ஸ், அலோகேட்டிங் கேபிட்டல் எஃபிஷியன்ட்லி அண்ட் மேனேஜிங் ரிஸ்க். ஸோ சேவிங் அமௌண்ட் டு யூசேஜ். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி அந்த அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. அலோகேட்டிங் கேபிட்டல் எஃபிஷியன்ட்லி அண்ட் மேனேஜிங் ரிஸ்க் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நம்ம பண்ணி வைக்கக்கூடிய இப்ப வந்து ஏதோ ஒன்றுல போட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்டா மாத்திர மாதிரியான சேவிங்ஸ்ல வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சஸ்டெய்னிங் த மொமெண்டம் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ மூல அடிப்படை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ மெயினா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அந்த ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கறதையும் கரெக்டா அதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதை வந்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா, சோ இந்த 6 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? 6 பாயிண்ட் என்னன்னு எழுதியாச்சா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம நேத்தே பார்த்திருப்போம் திட்ட மேகசின் பார்க்கும்போது. ஸோ நம்மளோட இந்த 2026-27 பட்ஜெட் அப்படிங்கிறது யாரு 4 பேரை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க? யங், ஃபீமேல், ஏழை, எஸ், யூத், விமன், அதுக்கப்புறம் எஸ், ஓகே, ஏழைகள், விவசாயிகள். ஸோ இந்த 4 கேட்டகரி இவங்களை பேஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க பட்ஜெட். அப்ப இந்தியாவோட ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்மளோட மறுசீரமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் ஹேஸ் அண்டர்டேக்கன் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு முழுமையான பொருளாதார மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ அதுல வந்து நிறைய மறுசீரமைப்புகள் அப்படிங்கிறது பண்ணணும். அப்ப இது மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பூஸ்டிங் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம். நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமா முடுக்கி விட முடியும். ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ முழுமையான பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறதுல இது சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 350 reforms have been rolled out, including GST simplification, notification of labor codes, and rationalization of mandatory quality control orders. So நமக்கு GST அப்படிங்கறது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். GST னா full form என்ன? Goods and Service Tax. Yes, Goods and Service Tax அப்படிங்கிறது. So எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2017 ஜூலை 1ல நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ், எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்? விஜய் கேல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப ஜிஎஸ்டில எத்தனை ஸ்லாப்ஸ் இருக்கு டோட்டலா? 2 ஸ்லாப்ஸ் பிளஸ் இந்த 40% அப்படிங்கிறது இந்த ட்ரக் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க இல்லையா, சோ அதுக்கு விதிக்கக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த மீதி இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 ஸ்லாப் வந்து 5%, 18%, மீதி இருக்கிற 40% அப்படிங்கிறது நமக்கு அந்த ட்ரக் ரிலேட்டடா போடக்கூடியது. ஸோ லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 லாவா வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ மற்ற லாஸ் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அப்ப அந்த இது வந்து எதெல்லாம் நமக்கு சோ அதுல 1 மட்டும் 2019 வரும், வேற எல்லாம் வந்து 2020. எஸ், வேஜஸ் அப்படிங்கிறது கோட் ஆன் வேஜஸ் அப்படிங்கிறது 2019. மத்த 3மே பாத்தீங்க அப்படின்னா சோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020. ஸோ அதே மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் அப்படிங்கிறது 2020. ஓகேவா,
ஸோ அப்போ 2019ல 1, 2020ல 3. ஸோ அந்த 19ல இருக்கக்கூடியது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி போட முடியும். ஸோ கோட் ஆன் வேஜஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 29 into 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறது இது வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க, ஹை லெவல் கமிட்டி. ஸோ அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் டீரெகுலேஷன் அண்ட் ரெடியூசிங் காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அரசு கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தணும், கம்மி பண்ணணும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணினாதான் வந்து எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்லர்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த லேபர் கோடு, அப்புறம் ஜிஎஸ்டி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணது, ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025ல. ஓகே. ஸோ அடுத்தது பில்லர்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு 4-5 பில்லர்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சஸ்டைனிங் எக்கனாமிக் growth. ஸோ நமக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் growth, அடிப்படை வளர்ச்சியை வலிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பீப்புள் சென்ட்ரிக். ஸோ மக்களை மையப்படுத்திய ஒரு டெவலப்மெண்டா இருக்கணுமே தவிர ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ட்ரஸ்ட் பேஸ்ட் கவர்னன்ஸ். ஸோ நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு அரசை வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது, வணிகம், வாழ்வு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாம சிம்பிளா ஒரு வாழ்க்கை வாழ்றது. ஓகேவா? சிம்பிளா ஒரு பிசினஸ் பண்ணி சிம்பிளா ஒரு லைஃப் வாழ்றது அப்படிங்கிறது. அடுத்து பிசிக்கல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிதி தொடர்பான விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இந்த எக்கனாமிக் growthோட பில்லர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சியா இருக்கணும், அடிப்படை வளர்ச்சியை வலிமைப்படுத்தணும். ஸோ அதே மாதிரி மக்களை மையப்படுத்திய ஒரு வளர்ச்சியா இருக்கணும், நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு அரசு அமையணும், அண்ட் வணிகம், வாழ்வு இதெல்லாம் எளிமையாக்கணும், நிதி தொடர்பான விஷயங்களையும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனிங் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது அகெயின் நம்மளோட எக்கனாமிக்கல் growth பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃப்ரான்டியர் செக்டார்ஸ். ஸோ உற்பத்தி உத்திய வந்து நம்ம கொண்டு வரணும். எதுல? இந்த மேனுஃபேக்சரிங் இதுல வந்து கொண்டு வரது. ஸோ அதான் வந்து உற்பத்தி உத்தி. ஸோ இது வந்து ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட அந்த எக்கனாமிக் growthோட ஒரு அடுத்த கட்டம் தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 21. எஸ், 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் 24. 26. ஓகேவா? 2026ல இப்ப இந்த பட்ஜெட்ல தான் 2.0 அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல தான் இப்போ செமிகண்டக்டர் மிஷன் 24 to 30. எஸ், 24 to 30 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செமிகண்டக்டர் பார்க் கூட சூலூர் பல்லடத்துல அமைக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பயோஃபார்மா சக்தி. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. ரீசெண்டா இது லான்ச் பண்ணியிருப்பாங்க, மோடிஜி அவர்கள் தான் லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பயோஃபார்மா சக்தி அப்படின்னா என்னன்னா பயோஃபார்மசிட்டிக்கல் உற்பத்தி. ஓகேவா? அந்த பயோ விஷயங்கள் சார்ந்த இதெல்லாம் ஒரு டேப்லெட் மேக் பண்றது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த உற்பத்திகள் வந்து படிக்கிறது. ஸோ அதுல வந்து த்ரூ எதன் மூலமா அப்படின்னா இதன் மூலமா ஒரு ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பெட்டர் தான். அப்ப அந்த ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் அண்ட் டெக் இனோவேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த பயோஃபார்மட்டிக்கல்ல வந்து எடுத்துட்டோம்னா அதை வந்து எப்படி நம்ம நேற்று அக்ரிகல்ச்சருக்கு என்ன பார்த்தோம், அவங்கள இதா மாத்துறதுக்கு ஆன்லைனா மாத்த விஸ்டா இல்லையா? ஸோ அந்த விஸ்டா அப்படிங்கிறது பார்த்தோம், பாரத் விஸ்டார் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தது தான் இங்க பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த ஃபார்மசி இதுல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைடெக் டூல் ரூம்ஸ் இன் சிபிஎஸ்சி அப்படிங்கிறது.
ஸோ சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஓகேவா? சிபிஎஸ்சினா என்ன? சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது. ஸோ ஹைடெக் டூல் ரூம்ஸ் இன் சிபிஎஸ்சி. ஸோ அதுல வந்து ரொம்ப ஒரு நவீனத்துவம் வாய்ந்த ரூம்ஸை வந்து மேக் பண்ணி கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் ஸ்கீம் ஃபார் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங். ஸோ கண்டெய்னர் உற்பத்திக்குன்னு சொல்லிட்டு தனியா ஸ்கீம்ஸ் கொண்டு வருது. ஏன்னா கண்டெய்னர் தான் வந்து நமக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அப்போ அதுக்காக ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைலுக்கு ரிலேட்டடாகவும் ஒருங்கிணைந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ மின்னணு பொருள் உற்பத்தி. ஸோ அதுக்கான திட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. டெடிகேட்டட் இனிஷியேட்டிவ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ். ஸோ விளையாட்டு பொருட்களை உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ் அண்ட் என்ஹான்சிங் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ கெமிக்கல் பூங்கா, உள்நாட்டு உற்பத்தி. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது ஸ்கீம் ஃபார் ரேர் எர்த் பெர்மனன்ட். ஸோ ஒரு அரிய புவி காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அதை வந்து ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட்ஸ் ரிசர்ச், மைனிங், ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த இது ரிசர்ச் ஆகட்டும், ஸோ மேக்னெட்ஸ் ஆகட்டும், இன்னொன்று மைனிங், அங்கே பண்ணக்கூடிய மைனிங் ஆகட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினா இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர் மிஷன், அடுத்தது பயோஃபார்மா சக்தி, high-tech tool rooms in CPSC. ஸோ அடுத்தது கண்டெய்னர் மேக்கிங், அப்புறம் வந்து ஜவுளி இது பண்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ தமிழ்ல எழுதுறவங்களாம் எழுதிட்டீங்களா? திருப்பி ஏதாவது சொல்லணுமா? திருப்பி சொல்லணுமா ஏதாவது பாயிண்ட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார். அப்போ உற்பத்தி துறையை ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வரி சீர்திருத்தம் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வரி விதிவிலக்கு அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸம்ஷன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஃபார் 5 years to non-residents providing capital goods, equipment, tooling, any toll manufacturer in a bonded zone. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்தியன் ரெசிடென்ட், இந்தியா வம்சாவளியினர் ஃபாரின்ல வந்து வசிப்பாங்க. ஸோ அவங்கள நான் ரெசிடென்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க வந்து சில பொருட்களை வந்து மூலதனமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்யூப்மெண்ட் ஆன் டூலிங், அந்த கருவிகள் சார்ந்த மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லைன்னா வேற டால் மேனுஃபேக்சர் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒப்பந்த எல்லைக்கு உட்பட்டு தான் இவங்க வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 5 years அப்படிங்கிறது வரி விதிவிலக்கு அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் டைம்ல அவங்களுக்கு வந்து அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? வரி நீங்க இப்போ கொடுக்க வேண்டாம், ஒரு 5 yearsக்கு, அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா provision of safe harbor non-residents for component warehousing in a bonded warehouse. அப்போ சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது. ஸோ இப்போ வெளிநாட்டு பொருட்களை வந்து இந்தியாவில் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் நம்ம ஒரு போர்ட்ல வைப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது இடத்துல வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கிறப்ப அந்த பொருட்களுக்கு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சட்ட பாதுகாப்பு. அடுத்தது டிஃபர்டு டியூட்டி பேமெண்ட் விண்டோ டு ட்ரஸ்டட் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ தாமத கால அவகாசம். ஸோ இப்போ வரி செலுத்துறதுக்கு வந்து சில கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்த சமாதானம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க லாஸ்டா? $2025 இல்லையே, 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த October 12 அந்த டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த வணிகர்கள் அவங்க வந்து காலதாமதம் இல்லாம கரெக்டா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வரி ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கிறது கம்மி பண்ணி கொடுக்கலாம், தள்ளுபடி பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்படி வரி செலுத்துறதுக்கு தாமத கால அவகாசம், கொஞ்சம் லேட் பண்ணி கூட கட்டிக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுக்கறது. ஸோ இதையே சொல்றாங்க. அடுத்தது இன்க்ரீஸ் த லிமிட் ஃபார் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ். ஸோ இப்போ இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து வரியற்ற இறக்குமதி அப்படிங்கிறதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடியது. அண்ட் ஃப்ரம் த கரண்ட் 1% to 3% ஆஃப் த எஃப்ஓபி, ஸோ ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட வேல்யூ ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃப்ரீ ஆன் போர்டு அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது இந்த இந்த வரியற்ற இறக்குமதி சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது. ஓகே, ஃப்ரீ ஆன் போர்டு. அப்போ ப்ரீவியஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டர்ன் ஓவர் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த விஷயத்த பத்தி நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மெயினா வரியற்ற இறக்குமதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ். ஸோ அகெயின் வந்து வரி செலுத்தாத ஒரு இதுதான். அண்ட் ஸ்பெசிஃபைட் இன்புட்ஸ் எக்ஸ்டெண்டட் டு எக்ஸ்போர்ட் ஆஃப் ஷோ அப்பர்ஸ் இன் அடிஷன் டு லெதர் ஆர் சிந்தட்டிக் ஃபுட்வேர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஷூ ஆகட்டும், இல்லைன்னா லெதர் ஆர் சிந்தட்டிக் ஃபுட்வேர், ஸோ இதுலயுமே வந்து நம்ம இதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் from basic customs duty on specified parts used in the manufacturer of microwave ovens. ஸோ அடிப்படை சுங்க விதியில இருந்து விலக்கு அளிக்கக்கூடியது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் ஃப்ரம் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் காம்பனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த விமானம் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கக்கூடியதுல வந்து நமக்கு அதுக்கும் சில விதமான எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, விலக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், அப்புறம் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு முழுமையா சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா வச்சிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்பகமான கூட்டாளிகள் ரிஸ்க் சிஸ்டமில் லோ ரிஸ்காக கருதி அதை வந்து சலுகை கொடுக்கணும். அப்போ ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்குது அவங்க லைஃப்ல, எக்கனாமி ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கருதி அவங்களுக்கு சில சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கார்கோ யூசிங் எலக்ட்ரானிக் சீலிங் டு பி கண்டினியூட் த்ரூ கிளியரன்ஸ் ஃப்ரம் த ஃபேக்டரி ப்ரிமிசஸ் டு த ஷிப். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி மின்னணு முத்திரை அப்படிங்கிறது கொடுக்கணும்னா அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரம் த ஃபேக்டரி ப்ரிமிசஸ் டு த ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதையும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான், மின்னணு முத்திரையும் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஒன் டைம் மெஷர்ஸ் டு facilitate sale in domestic tariff area at concessional rate of duty by eligible manufacturing unit of SEZ, Special Economic Zone. அப்போ உள்நாட்டு சுங்கவரி பகுதியில குறைந்த வரி விகித்து விற்பனை செய்யக்கூடியதுதான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முறை மட்டும்தான் இதுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு சலுகை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ திருப்பி ஒருக்கா தமிழ்ல மட்டும் சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறையை ஊக்குவிக்கணும் அப்படின்னா வரி சீர்திருத்தம் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒப்பந்த எல்லைக்குள்ள உட்பட்ட அந்த பிசினஸ்க்குன்னு வச்சுக்கலாம், அந்த தொழில்களுக்கு வரி விதிவிலக்கு அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவன பொருட்களை இந்தியால வைக்கிறப்ப அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ஸோ தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா தாமத கால அவகாசம். ஸோ இப்ப ஏதாவது வரி செலுத்த முடியாம லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு டைம் கொடுக்கறது. அடுத்தது வரியற்ற இறக்குமதி. ஸோ அந்த இப்ப வந்து நமக்கு இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இறக்குமதி பண்றதுக்கு, அதே மாதிரி நம்ம அவங்க கண்ட்ரியில ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்றது எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் இன்புட்ஸ். ஸோ அதுவுமே வந்து இந்த ஷூ, அதுக்கப்புறம் லெதர், சிந்தட்டிக் ஃபுட்வேர், ஸோ இதெல்லாம் மேக் பண்றதுல இது பண்ணியிருப்பாங்க, அதையும் நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏற்றுமதிக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, அடிப்படை சுங்க வரியில இருந்து விலக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? எல்லாரும்?
பண்ணலையானோ? ஓகே. So next பார்த்தோம் அப்படின்னா 3-pronged approach to help MSMEs grow as champions. So 3 திசை அணுகுமுறை MSME நிறுவனம் முன்னணி நிறுவனமாக வளர. ஓகேவா? ஸோ ஒரு MSC நிறுவனம் முன்னணி நிறுவனமா வளரணும் அப்படின்னா ஒரு 3-pronged approach அப்படின்னு சொல்றாங்க. 3 திசை அணுகுமுறை அப்படிங்கிறது. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஈக்விட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும், செகண்ட் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் இருக்கும், அடுத்தது லிக்விடிட்டி சப்போர்ட் த்ரூ ட்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரெட்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நேத்தே பார்த்திருப்போம். என்ன ஃபுல் ஃபார்ம் அதுக்கு? எஸ், ட்ரேடு, அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். எஸ், ட்ரேடு ரிசீவபிள் எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் இல்லையா? இ அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரானிக். ஸோ எலக்ட்ரானிக் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ட்ரெட்ஸ். அப்ப இது வந்து நமக்கு என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லையா? நேத்தே பார்த்திருப்போம். ஸோ ஆன்லைன்ல எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்குறது. ஸோ மெயினா இது யாருக்கானது? எந்த செக்டாருக்கானது ட்ரெட்ஸ்? எஸ், MSME செக்டார்ஸ்க்கானது தான் இந்த ட்ரெட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ mandate TREDS as the transaction settlement platform for all purchases from MSMEs by CPSC. So central public sector enterprises இருக்கு இல்லையா? ஸோ அவங்க மூலமா அந்த பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன், ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெட்ஸ் வழியாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்ட்ரடியூஸ் a credit guarantee support mechanism through CGTMSC சொல்றாங்க. ஸோ கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட், கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். நோட் பண்ணிட்டீங்களா? CGTMSC-னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகே. ஸோ அப்ப இதை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லிங்கிங் GEM வித் TREDS. ஸோ GEM நமக்கே தெரியும், கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஸோ எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் நேற்று. ஸோ இது பார்த்திருக்க மாட்டோம். GEM எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? இந்த இ மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 2016. ஓகேவா? சூப்பர். ஸோ இது கூட இப்ப நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. 2016, டேட் வந்து August 9. நோட் பண்ணிக்கோங்க. August 9, 2016 போட்டுக்கோங்க. ஸோ August 9 ஏதாவது டே இருக்கா? எஸ், லைப்ரரி டே அப்படிங்கிறது நமக்கு August 9 இருக்கும். ஸோ வேற என்ன டே August 9 இருக்கு? நேத்து இந்த இது கூட பார்த்திருப்போம். எங்க பாம் போட்டிருப்பாங்க? நாகசாகி. எஸ், நாகசாகில. எஸ், 1945 August 9 நாகசாகில பாம் போட்டது. ஸோ அதுவும் இந்த டேட்ல தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள். இதே நோட் பண்ணிக்கோங்க. நாகசாகிக்கு ஃபேட்னர். எஸ், இதே நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் indigenous people. International Day of the World's Indigenous People. ஓகேவா? எழுதியாச்சா? International Day of the World's Indigenous People. ஓகே. ஸோ அப்போ கவர்மெண்ட் இ மார்க்கெட் August 9, 2016. ஸோ அப்போ அது கூட இந்த ட்ரெட்ஸ் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணக்கூடியது, அதை வந்து லிங்க் பண்றது. அப்போ இது லிங்க் பண்றது மூலமா நமக்கு வந்து ஒரு குவிக்கா நடக்கும் ப்ராசஸ், அதே மாதிரி சீப்பா நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெட்ஸ் ரிசீவபிள்ஸ் as assets backed securities to develop secondary market and enhance liquidity and settlement of transaction. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அந்த
நமக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கக்கூடியது மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு செகண்டரி மார்க்கெட்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியா நம்ம இந்த செக்டரா வந்து டெவலப் பண்ண வைக்க முடியும். ஸோ நம்ம கையிலேயே வந்து அந்த லிக்யூடிட்டியா இருக்கும். ஓகேவா, ஒரு நீர்மை தன்மையோட இது பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடியது, அதை தான் அப்படி சொல்றாங்க. ஸோ ஃபிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் ட்ரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, லிக்யூடிட்டி சப்போர்ட் த்ரூ ட்ரெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஈக்விட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது. அப்ப ஈக்விட்டி அப்படிங்கிறது இது வந்து நம்ம பங்குதாரர்களுக்கு உதவி பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நமக்கு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த ஈக்விட்டி சப்போர்ட். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்இ, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். ஸோ இதுக்காக 10,000 crore அப்படிங்கிறது ஃபண்ட் வந்து அலோகேட் பண்றாங்க. இவ்வளோ 10,000 crore. ஸோ அதே மாதிரி டாப் ஆஃப் த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் வித் 2,000 crore. ஸோ சுயசார்பு இந்தியா, இதுக்காக நமக்கு இந்த சுயசார்பு இந்தியா நிதி அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இந்த கொரோனாவோட சேர்ந்த டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளவுனா 2,000 கோடி அப்படிங்கிறது அதுல இப்போ வந்து ஒதுக்கி இருக்காங்க அந்த ஃபண்டுக்கு. ஓகேவா, சோ இதுவும் முக்கியமானதுதான். எவ்வளவு இப்போ அதுல ஒதுக்கி இருக்காங்கன்னா 2,000 கோடி. சோ அது எப்போ கொண்டு வந்தது? 2021 கொண்டு வந்தது. சோ இது நோட் பண்ணிட்டீங்களா? ஈக்விட்டி சப்போர்ட், பங்குதாரர்களுக்கான உதவி அப்படிங்கிறது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் சப்போர்ட். ஸோ அப்போ தொழில் ரீதியான உதவி. ஸோ தொழில் ரீதியா என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம்? கவர்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு டெவலப் கார்பரேட் மித்ராஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள், ஸோ மித்ராஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நண்பர் மாதிரி செயல்படக்கூடியது. ஓகேவா, ஸோ அதை வந்து Tier 2, Tier 3 towns to help MSME meet compliance requirements at affordable cost. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான். ஸோ எம்எஸ்எம்இக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ அதான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அப்படின்னா தொழில் ரீதியா அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதை இவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுப்பாங்க. ஸோ அதுவே ஈக்விட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ வராது, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு 10,000 crore. அதே மாதிரி சுயசார்பு இந்தியா நிதியுதவி திட்டத்துக்கு வந்து 2,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ரெட்ஸ் பார்த்தோம். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ், எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்ப ட்ரெட்ஸை வந்து நமக்கு ஈனாம் கூட மர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப டாக்ஸ் ப்ரப்போசல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்டும் நோட் பண்ணியாச்சு இல்லையா? எல்லா பாயிண்டும் அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறது, ஃபுல் ஃபார்ம் இதெல்லாம், சிபிஎஸ்சி, சிஜிடி, எம்எஸ்சி, ஜிஎம் ட்ரெட்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது டாக்ஸ் ப்ரப்போசல்னு பார்த்துட்டோம்னா ரிமூவல் ஆஃப் த கரண்ட் வேல்யூ கேப் ஆஃப் 10 lakh per consignment on courier exports. ஓகேவா, ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய வேல்யூல அந்த அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியதை அஃபோர்டபுளா மாத்தி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு டாக்ஸ் ப்ரப்போசல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரினியூவிங் த எம்பசிஸ் ஆன் சர்வீசஸ் செக்டார். ஸோ சேவை துறையை சிறப்பா புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ சர்வீஸ் செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹை பவர்ட் எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸோ அப்போ நமக்கு ஒரு இந்த சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? அடிப்படை கல்விகள் அப்படிங்கிறது கரெக்டா கொடுக்கப்படணும். ஸோ இப்போ எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது புதுசா ஒரு விஷயம் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க, இந்த சேவைத்துறைக்காக பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் சர்வீசஸ் செக்டார்ஸ் ஆஸ் அ கோர் டிரைவர் ஆஃப் விக்ஷித் பாரத். அப்ப நமக்கு வளர்ச்சியடைந்த பாரதமா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் தான் இந்த சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹெல்த். ஸோ ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஏஹெச்பிஸ், ஸோ இது வந்து அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10 செலக்டட் டிசிப்ளின்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 10 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேர் ஈகோசிஸ்டம், டெவலப்பிங் எ வெரைட்டி NSQF அலைன்டு ப்ரோக்ராம்ஸ் டு ட்ரெயின் 1.5 lakh மல்டி ஸ்கில்டு கேர் கிவர்ஸ். ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த NSQF அப்படின்னா என்னன்னா ஸோ நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க். நோட் பண்ணிக்கோங்க, நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ அப்போ இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1.5
1.5 lakhs multi-skilled caregivers. ஸோ இந்த திறன் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அவங்களோட திறனை வந்து டெவலப் பண்றதுக்கு இது மூலமா பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ மெடிக்கல் டூரிசம். So establishing 5 hubs for medical value tourism in partnership with the private sector. ஸோ இது வந்து அந்த மருத்துவம் சார்ந்த ஒரு டூரிசம் சுற்றுலாத்துறை, ஸோ அதை மேம்படுத்துறதுக்காக 5 ஹப்ஸ் வந்து 5 மையங்கள் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அடுத்து ஆயுஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 நியூ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, 3 ஆயுர்வேதா இன்ஸ்டிடியூட். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆயுஷ் பார்மசி, ட்ரக் டெஸ்டிங் லேப் இதெல்லாம் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணும். அண்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஈகோசிஸ்டம் அண்ட் அப்கிரேடிங் த WHO குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிசின் சென்டர். ஓகேவா, ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஆயுஷ் ஃபார்மட்டிக்ஸ் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லேபு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயுர்வேதா நியூ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட், ஸோ எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி அது மூலமா என்ன பண்றது அப்படின்னா அந்த குளோபல் ட்ரெடிஷ்னல், ஓகேவா, ஸோ உலகளாவிய பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ மரபு சார்ந்த விஷயங்கள், ஸோ அந்த மூலிகைகள் மூலமா ஒரு மருத்துவ அந்த ஹப் அப்படிங்கிறது, ஒரு மருத்துவ மையம் அப்படிங்கிறத அமைக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஆயுஷ் ரிலேட்டடா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆரஞ்ச் எக்கனாமி. ஸோ இது நமக்கே தெரிஞ்சதுதான். ஆரஞ்ச் எக்கனாமி அப்படிங்கிறது எது? கிரியேட்டிவிட்டியும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஸோ ஏஐ, ஆன்லைன், ஸோ எல்லாமே அதுக்கு கீழே வந்துடும். அப்ப அதுக்கான நம்ம ஒரு குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சென்டராகவும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இது. சாரி, ஆரஞ்ச் எக்கனாமி சொல்லிட்டு இருந்தால. ஸோ ஆரஞ்ச் எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அப்போ கிரியேட்டிவிட்டியும் லிபரல் இன்டெலெக்சுவல். ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் சொல்றாங்க. அப்ப ஏவிஜிசி அப்படிங்கறது பார்த்தோம். ஏவிஜிசினா ஃபுல் ஃபார்ம் என்ன? Animation, visual effect, animation, visual effect, gaming, comics. So இதுல XR அப்படிங்கிறது சேர்த்தா extended reality. எஸ், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது அது ஒரு உண்மை தன்மையோட நம்ம கொண்டு வரக்கூடியதுதான். ஸோ அப்போ இதுவுமே வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன். ஸோ டிசைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செட்டிங் அப் ஆஃப் அ நியூ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது இன்ஸ்டிடியூஷனே வந்து கொண்டு வருது த்ரூ த சேலஞ்ச் ரூட் இன் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் இந்தியா. அப்ப எந்த பகுதிகளில்? கிழக்கு பகுதி, இந்தியாவோட கிழக்கு பகுதியில இதுக்குன்னு சொல்லி தனி இன்ஸ்டிடியூட் ஒன்று செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேலோ இந்தியா மிஷன். ஸோ நமக்கு இது வந்து நடத்தக்கூடியதான். ஸோ கேலோ இந்தியா, கேலோ அந்த பேரா கேம்ஸ், ஸோ இந்த விண்டர்ஸ் டைமுக்கான ஸ்போர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தனித்தனியா நமக்கு நடத்துவாங்க. அப்போ இன்டெகிரேட்டட் டேலண்ட் டெவலப்மெண்ட் பாத்வேஸ், சிஸ்டமேட்டிக் கோச்சிங் டெவலப்மெண்ட், இன்டெகிரேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது இந்த கேலோ இந்தியா மிஷன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இது வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் செக்டார் இந்த ரவுண்ட்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதி அதுல இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. எழுதியாச்சா? எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? சர்வீஸ் செக்டார், ஹெல்த், கேர் எக்கோசிஸ்டம், மெடிக்கல் டூரிசம், ஆயுஷ், ஆரஞ்ச் எக்கனாமி, டிசைன், ஸ்போர்ட்ஸ். நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் போட்டுக்கோங்க, சேம் அதோட கண்டினியூஷன் தான். அப்ப எஜுகேஷன்ல 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப் இந்த விசினிட்டி. ஸோ விசினிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து ஏரியா மீனிங். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு வந்து புது வேர்டு கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நிறைய வேர்டு வந்து இதுல அந்த இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் நம்ம அதுக்கு மீனிங் நோட் பண்ணி வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ விசினிட்டி அப்படின்னா ஏரியா. அப்போ அந்த 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம். எங்க மேஜர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக் காரிடார்ஸ்ல. ஓகே, அந்த தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் முக்கியமான தொழில் தடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியால. ஸோ அங்கதான் வந்து ஒரு 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. இது எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன் ஹையர் எஜுகேஷன் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நமக்கு இந்த ஸ்டெம்னா என்ன பார்த்தோம்? Science, technology, maths. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஓவராலா அந்த டெக் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியதுதான். அப்போ இந்த ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த பொண்ணுங்களுக்கான ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ண கொடுக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு தோழி விடுதிகள் எப்போ ஆரம்பிச்சாங்க? 2023 July. 2023 ஜூலைல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஸ்டாப் சென்டர் சஹி 2015. 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இந்த மாதிரி தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது இன்னொன்று அமைச்சு கொடுக்க போறோம். எதுக்கான ஸ்டெம் இன்ஸ்டிடியூட்ஸ்க்காக அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படிங்கிறது முக்கியமான கீவேர்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செட்டிங் அப் ஆர் அப்கிரேடிங் ஆஃப் 4 டெலிஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த டெலிஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத இன்னும் நிறைய இடத்துல செட்டப் பண்ணணும், ஸோ அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வைனுபாப் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? வைனுபாப் தொலைநோக்கு காப்பகமா? மகேந்திர எஸ், அந்த மகேந்திரகிரியில வந்து இருக்கக்கூடியது இல்லையா? சோ அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? எந்த வருஷம்? சாரி, இது திருவண்ணாமலை தான், ஜவாத் ஹில்ஸ். ஓகேவா? ஜவாத் ஹில்ஸ். எஸ், ஜவாத் ஹில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வைனுபாப். சோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இது ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஓல்டு 10th ஜியாகிரபி புக்ல இருக்கும் இந்த டேட்டா. 1952ல 67 அந்த பீரியட்ல 67 60ல ஆக்சுவலா ஆரம்பிச்சிருப்பாங்க இதோட ஒர்க். 67ல ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகி 69ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. 72ல இருந்து இதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது வந்து நமக்கு புக்ல வந்து 1969 தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஓல்டு புக்ல. ஓகேவா? ஓகே. சோ அப்ப எங்க இருக்கு வைனுபாப் அப்சர்வேட்டரி? ஜவாத் ஹில்ஸ். ஓகேவா? எந்த மலை அப்படின்னா ஜவாத் ஹில்ஸ்ல இருக்கு. இப்போ அது வந்து திருவண்ணாமலையிலயாமா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டா. ஓகேவா? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இந்த மாதிரி டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் ஒரு 4 இதை வந்து அப்கிரேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூரிசம். ஸோ டூரிசம் ரிலேட்டடா தான் இது வரும், இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இதுவும் நேற்று வந்து நம்ம அந்த திட்ட மேகசின்லேயே பார்த்துருப்போம், அந்த விருந்தோம்புதல். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு டூரிசம் ரிலேட்டடா நமக்கு இன்ஸ்டிடியூட் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான். At the pilot scheme for upskilling 10,000 gates in 20 iconic tourist site. ஸோ அந்த சுற்றுலா தலங்கள்ல எல்லாம் இன்னும் ஒரு 10,000 வழிகாட்டிகளை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து இன்னும் டெவலப் பண்ணி அவங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேஷனல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் டு டிஜிட்டலி டாக்குமெண்ட் ஆல் பிளேசஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்கறது. ஸோ அதுவும் வந்து மேக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மவுண்டெயின் ட்ரெயின், டர்டைல் ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேர்ட் வாட்சிங் ட்ரையல்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டு ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் பிக் கேட் சம்மிட். ஓகேவா? ஸோ இந்த பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரோட இனிஷியேட்டிவ் இது? இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். ஸோ 2023ல இந்தியா வந்து இனிஷியேட்டிவ் பண்ணதான் இது. ஸோ இந்த பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து எத்தனை மேஜர் கேட் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது இருக்கும்? 7. கரெக்ட். 7 அந்த கேட் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த 7 என்னெல்லாம் தெரியுமா? டைகர், லியோபர்ட், லயன். நோட் பண்ணிக்கோங்க, இது அந்த பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கறத எழுதிக்கோங்க.
cheetah, jaguar. So International Big Cat Alliance 2023. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, எந்த டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க இந்த பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது, எதோட செலிப்ரேஷனா கொண்டு வரப்பட்டிருக்கும்? ப்ராஜெக்ட் டைகரோட எஸ், ப்ராஜெக்ட் டைகரோட 50வது வருட கொண்டாட்டத்துக்காக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஷார்ட்டா நமக்கு ஐபிசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஐபிசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்களுக்கு கீழே வரக்கூடியதுதான். ஸோ அப்போ அந்த 7 கேட் ஸ்பீஷியஸ் என்ன, கேட் டைப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைகர். ஸோ 7 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 ஸ்பீஷியஸ் இருக்கும். டைகர், லயன், லியோபர்ட், லியோபர்ட் தனி, ஸ்னோ லியோபர்ட் தனி. ஸோ ஸ்னோ லியோபர்ட் டே எப்போ? February 23. அக்டோபர் 23. எஸ், அக்டோபர் 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீட்டா, அதுக்கப்புறம் ஜாகுவார், கடைசியா பூமா. ஸோ இந்த 7 தான் நமக்கு இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ்ல. கேட் வராது. கேட்டும் எல்லாம் ஒரே வம்சத்தை சேர்ந்தது தான், பட் இதெல்லாம் வந்து நமக்கு வைல்ட் அனிமல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ அந்த ஐபிசிஏ அப்படிங்கிறதுல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அப்ப இது கூட இதையும் எழுதிக்கோங்க. இட்ஸ் நமக்கு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இதையும் அதுல எழுதிக்கோங்க. என்டிசிஏ, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டபூர்வமான அமைப்பு. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2005ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1972ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க, 2006ல. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2006ல. எதுல அமெண்ட்மெண்ட் கேக்குறாங்க? ஓகேங்களா? ஓகே. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்டிசில நம்ம வைல்ட் லைஃப் ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல 1972, அதுல 2006ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளவுனா 96 கண்ட்ரிஸ் இருக்காங்க. எதுலனா இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுல மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை கண்ட்ரினா 96 கண்ட்ரி. ஸோ இந்த ஐபிசிஏக்கு ஹெட் குவார்டர்ஸ் எங்க தான் இருக்குது, எந்த கண்ட்ரில? இந்தியா தான். ஸோ நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான் இது, அதனால இந்தியால தான் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா இது எல்லாமே? ஓகே.
ஸோ அப்போ எது பார்த்துட்டு இருந்தோம், இந்த பிக் கேட் சப்மிட் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெவலப் 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன்டு வைப்ரண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கல்ச்சுரல் டெஸ்டினேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒரு 15 அகழாய்வு தளங்களை வந்து இது பண்றதுக்கு, அதுல வந்து நம்ம ஆய்வு பண்றதுக்கு, ஸோ இன்னும் ஒரு பாரம்பரியம் சார்ந்த விஷயம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஸோ இன்னும் நம்மளோட அந்த இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான இது. ஸோ அது எவ்வளவு பிளேசஸ் அப்படின்னா 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ் இன் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஓகேவா? ஸோ இந்த புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறத வடகிழக்கு மாநிலங்களுக்கும் டெவலப் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? இந்த எஜுகேஷன் டூரிசம் ரிலேட்டடா. டூரிசம்ல 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, கடைசியில புத்திஸ்ட் சர்க்கியூட் எங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் டு பூஸ்ட் சர்வீஸ் செக்டர். ஓகேவா? வரி சீர்திருத்தம் சேவை துறையை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், நமக்கு டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிறது பண்றாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து வரி விதிவிலக்கு கொடுக்கப்படுது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இதுல வந்து ஒவ்வொரு இதா கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளப்பிங் ஆஃப் சர்வீசஸ் அண்டர் ஏ சிங்கிள் கேட்டகரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி services with a common safe harbor margin of 15.5%. அப்போ ஐடி சேவையை ஒரே விங்கா வந்து கிரியேட் பண்ணி அதுல 15.5% சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படிங்கிறது பொதுவா வழங்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல வந்து நமக்கு சேஃப் ஹார்பர் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப் ஹார்பர் அப்படின்னா முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்பு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து ஒரு லிமிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சேஃப் ஹார்பர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் முன்பே ஒரு ஃபிக்ஸட் ரூல் வச்சிருந்தா அதுக்குள்ள நம்ம செயல்படுற வரைக்கும் நம்ம கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரூல் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி தான் நீங்க செயல்படணும், இதுக்குள்ளதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த இப்போ ஏதாவது அது ரிலேட்டடா இப்போ ஒரு ஐடி சர்வீஸ் செக்டார் இருக்குது அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த ரூலுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுல கொஸ்டின் எதுவும் ரைஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அதை தாண்டி செயல்படுறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த லிமிட்டுக்குள்ள செயல்படுறதுதான் சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து நமக்கு 15.5% அப்படிங்கிறது இவங்களுக்கான அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த சேஃப் ஹார்பர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேஃப் ஹார்பர் த்ரெஷ்ஹோல்ட். ஸோ இவங்களுக்கான வரம்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஐடி சர்வீசஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 300 crore to 2000 crore அப்படிங்கிறது. அப்ப அந்த வரம்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி 300 கோடியா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை 2000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவ் ஆஃப் சேஃப் ஹார்பர் ஃபார் ஐடி சர்வீசஸ் பை அன் ஆட்டோமேட்டட் ரூல் ட்ரிவன் ப்ராசஸ். அப்போ தானியங்கி விதிமுறை மூலம் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஆட்டோமேட்டிக்காவே இவங்க சேஃப் ஹார்பருக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் சேஃப் ஹார்பர் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years அட் த கம்பெனிஸ் சாய்ஸ். அப்போ இந்த சேஃப் ஹார்பர் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கம்பெனி வந்து அவங்களோட விருப்பப்படி செயல்பட்டுக்கலாம். அப்ப அவங்க அதுக்குள்ள அந்த சேஃப் ஹார்பருக்குள்ள 5 வருஷம் செயல்படுறாங்கன்னா கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக்கிங் யூனிலேட்ரல் API ப்ராசஸ் ஃபார் ஐடி சர்வீசஸ் வித் அன் எய்ம் டு கன்க்ளூட் இட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 2 years. ஓகேவா? ஸோ கேன் பி எக்ஸ்டெண்டட் பை அ ஃபர்தர் பீரியட் ஆஃப் 6 months ஆன் த டாக்ஸ் பேயர்ஸ் ரிக்வெஸ்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த 2 yearsக்குள்ள அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்ரிமெண்ட் ஆகட்டும் இல்லைன்னா அட்வான்ஸ் ப்ரைசிங் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்போ அந்த கம்பெனிஸ் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6 months கூட நீட்டிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ டார்கெட் வந்து 2 years இருக்கும். ஸோ அவங்க விருப்பப்பட்ட இன்னொரு 6 months வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபெசிலிட்டி ஆஃப் மாடிஃபைட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் API
availing entities to its associated entries. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு வரி அப்படிங்கிறது மாடிஃபைட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அதோட சப் இன்ஸ்டியூட் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு மெயின் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு கீழே இயங்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆகட்டும், ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு விரிவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் இதுல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, provision of tax holidays until 2047 to foreign companies providing cloud services to global customers through India-based data center services. Related entities providing data center services from India to get a safe harbor of 15% on cost. அப்போ இவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு டேட்டா சென்டர் மூலமா கிளவுட் சேவை வழங்குது. இப்ப நம்ம கிளவுட் டேட்டா எல்லாம் இருக்கும், ஸோ நம்ம எல்லாமே வந்து இந்த கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், கிளவுட்ல ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அப்போ நம்மளோட டேட்டா சென்டர் அப்படிங்கிறது கிளவுட் மூலமா தான் ஒரு சர்வீஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு அப்படின்னா வெளிநாடுகளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2047 வரைக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து விலக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெர்சன்டேஜ், ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு சேஃப் ஹார்பர் செட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா அந்த 15% ஆன் காஸ்ட். ஸோ அவங்க இதுல வந்து ஒரு 15% அப்படிங்கிறது செட் பண்ணிருக்காங்க. அந்த 15% அந்த லெவல்ல பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்டோட விதிகளுக்கு உட்பட்டு பண்ணினதா ஆகும். ஸோ அவங்க அந்த கேட்டகரிக்கு வந்து அந்த டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸம்ஷன் டு குளோபல் இன்கம் ஆஃப் non-resident expert for a stay period of 5 years under notified schemes. ஸோ வெளிநாட்டு நிறுவனங்களோட உலகளாவிய வருமானத்துக்கு 5 வருஷம் அப்படிங்கிறது இது 5 years வரைக்கும் அவங்க வருமானத்துக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்தியாவுக்கு வெளியில வசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம குளோபல் இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில அவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு சலுகை அப்படிங்கிறது அளிக்கப்படுது. ஓகே, ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம் டு பூஸ்ட் ஐடி சர்வீசஸ். ஓகேவா, சர்வீஸ் செக்டார், டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மெயினா என்ன அப்படின்னா ஒரே பாயிண்ட் தான், அதுலதான் இவ்வளோ அடங்குது. ஸோ அந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றப்ப அவங்களுக்கு எல்லா டாக்ஸ்ல வந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் அவங்களோட சப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்றேன், நோட் பண்ணி இருக்கிறது கரெக்டான்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் ரிஃபார்ம் டு பூஸ்ட் சர்வீசஸ். ஓகேவா, சர்வீஸ் செக்டார். ஸோ சேவைத்துறைய ஊக்குவிக்கிறதுக்கான வரி சீர்திருத்தங்கள். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோட்டலா 9 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படிங்கிறது விதிக்கிறாங்க. ஸோ சேஃப் ஹார்பர் மார்ஜின்னா என்ன, கவர்மெண்ட் வந்து முன்னாடியே ஒரு ரூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ரூலுக்குள்ள ஒரு கம்பெனி செயல்படுது அப்படின்னா அவங்க கிட்ட கொஸ்டின் அப்படிங்கிறது ரைஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்டே ஒரு டாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க, இல்ல ஏதோ ஒண்ணு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரீயா வந்து செயல்பட்டுக்கலாம். அப்போ இந்த சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படிங்கிறத 15.5% கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட் அப்படிங்கிறது இது வரைக்கும் 300 crore இருந்திருக்கும், இப்போ 2000 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சேஃப் ஹார்பருக்கான பெர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வாங்கிக்கலாம், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபோர்த்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க அந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நாங்க வர்றோம், நாங்க வந்து செயல்பட விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 year tenure கூட அவங்க வந்து விருப்பப்பட்டா கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
அஞ்சாவது பாயிண்ட். ஸோ அஞ்சாவது பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க அப்படி சாரி இந்த ஏபிஐன்னு இருக்கு இல்லையா, ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் தான் அட்வான்ஸ் பிரைசிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அட்வான்ஸ் பிரைசிங் அக்ரிமெண்ட் அப்போ முன்கூட்டியே இந்த விலைகளுக்கு போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம் மாதிரி பட்டது. ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நமக்கு இவங்க வந்து 2 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ அந்த கம்பெனிஸ் விருப்பப்பட்டாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் கூட அவங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா சேம் அந்த அட்வான்ஸ் பிரைசிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து அவங்களோட அந்த சப் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அந்த இணை நிறுவனங்களுக்கு கூட அதை வந்து விரிவாக்கம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, டாக்ஸ் ரிலேட்டடா விரிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது பாயிண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்தியன் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது கிளவுடு சேவையை ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ், ஸோ அவங்களோட சேஃப் ஹார்பர் அப்படிங்கிறது 15% ஆன் காஸ்டா இருக்கணும், அந்த விலையில ஒரு 15%. ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா 2047 வரைக்கும் அவங்க வந்து அந்த டாக்ஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு நிபுணர்களோட உலகளாவிய வருமானத்துக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வரி விலக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்கு, இதுல நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ நிதித்துறை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் செக்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்டிங் அப் ஆஃப் ஹை லெவல் கமிட்டி ஆன் பேங்கிங் ஃபார் விக்ஷித் பாரத் டு அலைன் வித் இந்தியாஸ் நெக்ஸ்ட் growth phase. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இந்தியாவை வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போறது. ஸோ அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு உயர்நிலை கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊக்கத்தொகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 100 crore ஃபார் சிங்கிள் இஷ்யூன்ஸ் ஆஃப் முனிசிபல் பாண்ட்ஸ் ஆஃப் மோர் தென் 1000 crore. ஸோ ஒவ்வொரு இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க, 1000 கோடிக்கு மேல அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகை கொடுக்கறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா அம்ருத் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே கண்டினியூ ஆகும். இந்த இன்சென்டிவ் கொடுக்கறது அம்ருத் ஸ்கீமுக்கு கீழே வருது. ஸோ நமக்கு அம்ருத் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? அட்டல் மிஷன், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவேஷன். எஸ், அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது எப்ப கொண்டு வந்தாங்க? 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சோ அதுக்கு கீழே தான் இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ பிஎஃப்சினா அந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஆர்இசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். இந்த ஃபினான்ஸ் நிதி அமைப்புகள், நிதி ஆணையங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபெமா எப்போ கொண்டு வந்தாங்க? எஸ், 1999. ஃபெரா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? FERA ரெகுலேஷன் 1973. FCRA கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி 76ல. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபெமா இருக்கு இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கான இந்த விதிமுறைகளை எல்லாம் முழுசா ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் ஸ்வாப்ஸ் ஆன் கார்பரேட் பாண்ட்ஸ். ஸோ இதுல வந்து புதுசா வந்து அந்த சந்தைகளுக்கு உட்பட்ட விதிமுறைகள் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த கார்பரேட் பாண்ட்ஸ்ல வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும், இல்ல அதுல வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனா அதையும் இன்ட்ரடியூஸ் பண்றத பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. மொத்தமா வந்து அந்த சந்தை மதிப்பீடுகள் அப்படிங்கிறத புதுசா கொண்டு வரணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியல் செக்டாருக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஊக்கத்தொகை, அடுத்தது மறுசீரமைப்பு, அதுக்கப்புறம்
விதிமுறை முழு ஆய்வு. ஓகேவா, இது மறுசீரமைப்பு. சோ இதுல இந்த ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. பிஎஃப்சினா என்ன, ஆர்இசினா என்ன. இதுல வந்து விதிமுறை முழு ஆய்வு இருக்கு. சோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சந்தை மதிப்பீடுகள் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது. ஓகே, சோ இந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ். அப்போ இந்த ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்க்கான டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் பத்தி சொல்றாங்க. ரைசிங் த எஸ்டிடி. ஸோ எஸ்டிடி அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் 0.2% to 0.05% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 0.02ல இருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. So second பார்த்தோம்னா சேம் அந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஆன் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு பி ரைஸ் டு 0.15% from rate of 0.1 and 0.125. So respectively. So இந்த மாதிரி இருக்கிறத again இவங்க வந்து ரைஸ் பண்றாங்க. இதையும் 0.15% ரைஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.2ல இருந்து 0.05 கூட்ட போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்களுக்கு 0.15% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிடின்னு போட்டுக்கோங்க. அதுல 2 கேட்டகரின்னு போட்டு ஒன்னு வந்து 0.02ல இருந்து 0.05, செகண்ட் கேட்டகரி 0.1 and 0.125ல இருந்து 0.15% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஓகே, இது நோட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு செக்டார்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த விவசாயிகளோட வருமானம், ஸோ இதை வந்து அவங்க உற்பத்தியை சார்ந்து, ஸோ ஒரு விவசாயம் மற்றும் அதோடு தொடர்புடைய துறைகள் சார்ந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றது, ஸோ அதை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான என்ன மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஹார்டிகல்ச்சர். ஸோ நமக்கு தெரியும் ஹார்டிகல்ச்சருக்கு, ஸோ இதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான் டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை சார்ந்தது. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. அண்ட் அதுல ரெஜுவினேட் ஓல்ட் லோ ஈல்டிங் and orchards and expand high density cultivation of walnut, almonds and pine nuts. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் பயிரிடக்கூடியது. என்னெல்லாம் வால்நட்டு, அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் பைன் நட்ஸ். ஓகே, ஸோ இதோட ஈல்டிங் எல்லாம் அதிகப்படுத்துறாங்க. ஆர்கர்ட்ஸும் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்டரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிறது எடுத்தோம் அப்படின்னா கால்நடைகள். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் த செக்டார் டு ஃபெசிலிட்டேட் ஜாப் கிரியேஷன் இன் ரூரல் அண்ட் பெரி அர்பன் ஏரியாஸ். ஸோ இது அப்ப இந்த செக்டார் ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோர்களை உருவாக்கணும். ஸோ ரூரல் ஏரியாலையும் சரி, அந்த செமி அர்பன் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ முழுமையா நகர்மயமாகாத ஏரியாஸ் அப்படிங்கிறது. ஸோ அங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோன் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி சப்போர்ட் ஸ்கீம் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெட்டினரி அண்ட் பேரா வெட் காலேஜஸ், veterinary hospitals, diagnostic laboratories and breeding facilities in the private sector. அப்ப இது மட்டும் இல்லாம இவங்க வந்து லோனும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்களாம். ஃபர்ஸ்ட் வந்து தொழில் முனைவோரா மாறுறதுக்கு அதுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா லோன் ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும், இல்லைன்னா காலேஜ் கொண்டு வரணும், இல்லைன்னா அது ரிலேட்டடான லேப் கொண்டு வரணும் அப்படின்னா அது அவங்க இப்போ ஒரு தனியார் துறை சார்பில் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோகோனட் ப்ரமோஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ இந்த தேங்காய் உற்பத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்றது. அண்ட் இந்தியன் கேஷ்யூ அண்ட் கொக்கோ ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்திய முந்திரி மற்றும் அந்த கொக்கோ, ஸோ இது வளர்க்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸும் கொண்டு வருது. ஸோ இதுவுமே நேற்று அந்த திட்ட மேகசின்ஸ்ல பார்த்துருக்கோம், விவசாயம் சார்ந்தது அப்படின்ட்டு.
அடுத்தது டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் இந்தியன் கேஷ்யூ அண்ட் கோகோ. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பூஸ்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெலவன்ஸ் பை அலைனிங் ட்ரைனிங் வித் எம்ப்ளாயி ரோல்ஸ். அப்போ இவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாப் கிரியேஷனும் ஆயிருது இல்லையா. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சுயமா அதுக்கான ஒரு தொழில் அப்படிங்கறத ஆரம்பிச்சு அவங்க பண்ணுவாங்க. அப்ப அதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் 500 ரிசர்வாயர்ஸ் இல்லையா, அம்ரித் சரோவர்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் இதுல ஸ்ட்ரென்தனிங் ஃபிஷரிஸ் வேல்யூ செயின் இன் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் எனேபிளிங் மார்க்கெட் லிங்கேஜஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் and women led groups together with fish FPO. So FPO அப்படின்னா என்ன full form? Farmer Producers Organization. Yes, Farmers Producer Organization அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அப்போ இது நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மேம்பாடு அப்படிங்கிறது இந்த அம்ரித் சரோவர். ஸோ அம்ரித் சரோவர் என்ன பார்த்தோம்? 75 இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 75 வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறத ரெஜுவனேட் பண்றது. அவங்க வந்து அதை மறுசீரமைக்கிறாங்க, அந்த புனரமைப்பு குடிமராமத்து பணிகள் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ அதை பண்ணி அது மூலமா அந்த ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்றது. அது அந்த ஏரியாஸ்ல மட்டும் இல்லாம கோஸ்டல் ஏரியாஸ் அப்படிங்கிறதுலயும் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களெல்லாம் எது கூட அவங்க லிங்க் பண்றாங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்க பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடா இப்ப கோஸ்டல் ஏரியால இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஆன்லைன்ல அந்த ஃபிஷ் சேல் பண்றது, ஸோ ஃபிஷ் பிக்கிள் சேல் பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விமன் லெட் குரூப்ஸ், ஸோ பெண்களால முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு குழுக்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்து அப்போ அவங்க வந்து இதுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய எஃபிஓஸ். ஸோ நம்ம இப்போ எஃபிஓ அப்படிங்கிறது காமனா ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் வரும். அப்போ அதுல வந்து இவங்களை வந்து லிங்க் பண்றாங்க. இந்த ஃபிஷ் மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் இது கூட லிங்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாண்டல்வுட். ஸோ சாண்டல்வுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபோக்கஸ்டு கல்டிவேஷன் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங். ஸோ இது வந்து கல்டிவேஷன்ல அந்த நம்ம வந்து அறுவடை பண்றது, ஸோ அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அதே போல ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங், ஸோ அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் என்ன மாதிரியான பண்ண போறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த சாண்டல்வுட்ல. அடுத்தது பாரத் விஸ்டார், ஸோ இன்டெகிரேட்டிங் அக்ரி ஸ்டாக் போர்ட்டல்ஸ் அண்ட் ஐசிஏஆர் பேக்கேஜ் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வித் ஏஐ சிஸ்டம். ஸோ நம்ம நேத்தே பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிறது எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மா மாற்றக்கூடியது. இன்னும் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸா எந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜிஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மூலமா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாரத் விஸ்டார் அப்படிங்கிறதுல வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ விஸ்டாருக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் நேத்து தான் பார்த்தோம்ல. Virtually integrated system to access agricultural resources. Super. Virtually integrated system to access agricultural resources. Okay va? Virtually integrated system to access agricultural resources. So நம்ம ஆல்ரெடி இதை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் ப்ரப்போசல்ஸ். ஸோ இது ரிலேட்டடான டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது நமக்கு பெருசா தேவையில்லை, சும்மா வேணா பார்த்துக்கலாம். Fish catch by an Indian fishing vessel in an exclusive economic zone or on the high seas to be made free of duty. ஸோ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஏரியால நம்மளோட எக்கனாமிக் ஜோன்ல வந்து இவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டாக்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ட்ரீட்டிங் த லேண்டிங் ஆஃப் சச் ஃபிஷ் ஆன் ஃபாரின் போர்ட் ஆஸ் எக்ஸ்போர்ட் குட்ஸ். ஸோ அதே மாதிரி அவங்க அதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டிடெக்ஷன் அலோட் டு பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்கேஜ்டு டு இன்க்ளூட் சப்ளை ஆஃப் கேட்டில் ஃபீட் அண்ட் காட்டன் சீட் ப்ரொடியூஸ்டு பை மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த இதுல எல்லாம் நம்ம கூட்டுறவு சங்கங்கள் மூலமா அந்த கால்நடை உணவுகளை வந்து இது பண்றது, அவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணி கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி பருத்தி விதைகள் இதெல்லாம் வந்து உறுப்பினர்களை வச்சு மேனுஃபேக்சர் பண்றது. ஸோ இதுல எல்லாம் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து allowing inter-cooperative society dividend income as deduction under the new tax regime to the extent distributed to members. அப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற அந்த டாக்ஸ் ரெஜிம், ஸோ அந்த டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வரம்பெல்லாம் அதிகப்படுத்தி இருப்பாங்க. அப்ப அதுக்குள்ள நம்ம வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸ் டிவைடண்ட் income received by a notified national cooperative federation from investment made in companies up to 31/1/2026 from tax for a period of 3 years. Exemption to be allowed only for dividends distributed on to its member cooperatives. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இதுக்கு வந்து இவங்களுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ எப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 31 ஜனவரி 2026 இருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து வரி விலக்கு அப்படிங்கிறதும் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த இவங்களுக்காக ஃபார்மர்ஸ்க்காக இவங்க ஸ்பெஷலா பண்ணி கொடுக்கக்கூடிய டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சரி இது வரைக்கும் இருக்கட்டு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். இன்னும் ஒரு 10 பேஜ் இருக்குது. ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க.